நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே கர்த்தர் புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஜெபம்னுமா? எசப்பா எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவியாம். எடுத்து வாசிப்போம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், அதுல 14 வசனத்தை கூட வாசிப்போம். 18-14. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது என்னன்னா, ஆமா, தாவீதின் மேல எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச ஒரு ஆண்டவர் பாருங்க, ஏசப்பாவுக்கு பிடிச்சாலே எல்லாத்துக்கும் பிடிச்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்துக்கு ஏற்றவனதான் இருந்தான், நல்லா பாட்டு பாடுறவன், கர்த்தரை எக்காலத்துல ஸ்தோத்தரிக்கிறவன், அநேக காரியங்களை சொல்லுவான். இந்த இடத்துல இந்த தாவீது அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். சோத்திரம். சில பேர் புத்தி இல்லாம இருக்கிறியப்பா, புத்தி இல்லாத கலாத்தியாரே என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எல்லாவற்றுக்கும் மேலாக என்னதை சம்பாதின அப்படின்னா அந்த புத்தியை இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில அதன் புத்திமானாய் நடந்து கொண்டான். போருக்கு இடத்துல புத்திமான் நடந்து கொண்டான். கோலியா தடுக்கும்போது புத்திமானாய் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஞானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசகர் உலகத்தின் பிள்ளைகள் கூட என்ன பண்றாங்க, ஞானமா இருக்கிறாங்க, புத்தியா இருக்கிறாங்க. நீங்க இப்படி இருக்கிறீங்களப்பா, ஸ்தோத்திரம். ஆமா, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆண்டை கொடுக்கிற வசனம் சொன்ன அவன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய், நம்ம நடக்கிறத வாழ்க்கை இந்த பூமி வாழ்க்கை புத்திமானாய் ஞானமாய் நாம் என்ன பண்ணோம், ஸ்தோத்திரம். அவன் பாடுள்ள மனிதனா இருந்தா என்ன பண்றான், அவன் புத்தியாய் ஞானமாய் என்ன பண்றான். ஆமே, எலியா ஜெபிக்கிறதை பார்க்க முடியுது. கர்த்தர் மழையை வருஷிக்க பண்ணுகிறான். நம்ம ஜெபத்துல அநேக காரியங்களை சொல்ல, நம்ம சொல்ல வேண்டிய காரியத்தை என்ன பண்ணுவோம், ஏசப்பட்ட சொல்லணும். நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் பேசுவோம், நம்ம சொல்ல வேண்டிய கருத்து சொல்ல மாட்டோம், ஏதோ பேசி என்ன பண்ணுவோம், சொல்ல வந்த கருத்து மறந்துடுவோம். அப்படி நம்ம ஜெபத்துல நம்ம ஜெபனிச்சிருப்போம், உபவாசத்துல நம்ம நினைச்சிருப்போம், நம்ம செய்ய வேண்டிய கருத்தை செய்ய மறந்துருப்போம். அப்படி இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், போன காரியத்தை சரியாக, அதனால உன் வழிகள் எல்லாம் உன் தேவனாய கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது பாதைகளை செவ்வைப்படுத்துவார். செவ்வைப்படுத்த மாத்திர ஞானத்தையும் தருவார், புத்தியையும் தேவன் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், இந்த ஞானத்தை கேட்கணும், புத்தியை கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த காரியத்தை நான் புத்தியா செயல்படணும்ப்பா. அவன் ஆண்டவர் பாருங்க, இந்த நோவாட்ட சொன்ன அந்த கப்பலை நீ செய்வதற்கு என்ன பண்ணும், ஒரு பேழையை உண்டு பண்ணு, புத்திமனா என்ன பண்ணான், அதை கடைசிஞ்சான். ஒண்ணு ஏத்தி இறக்கி செஞ்சிருந்தானா தண்ணி உள்ள போயிருக்கும், எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மடிஞ்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அவன் புத்திமானா என்ன பண்றான், அந்த பேழையை கர்த்தர் சொன்னபடியே அவன் செய்தான். அழிவுக்கு விலக்கி கர்த்தர் அவனை பாதுகாத்து, கர்த்தர் அவனை நோவாவை ஆசீர்வதித்து பெருக பண்ணதை நாம் பார்க்க முடியும். அப்ப நம்ம புத்திமான நடக்கும் பொழுது என்ன பசங்க நடக்குது, புத்திமான நடந்து என்ன, நீங்க புத்திமான நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருப்பார். வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட இருந்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா கர்த்தர் இருந்தா, புத்திமான இருக்கும் பொழுதுதான் நம்ம கர்த்தர் நம்மோடு கூட புத்திமான இருந்தா எல்லாரும் பயப்படுவாங்க. சவுல் பயப்படுறான். கர்த்தருக்கு வாசிங்க 15. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். சோ உலகம் பார்த்து பயப்படும். மற்றவங்க பார்த்தா எப்பா ஞானமா பேசுவான், புத்தி உண்ட கவனமா பேசணும், ஞானமா பேசுறாங்க, கரெக்டா நம்ம பேசுவாங்க, ஆமா புத்தியா பேசுவாங்க, பயப்படுவாங்க. மற்றவங்க நம்ம பார்த்து பயப்பட தேவையில்லை, அவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். எல்லாம் புத்தியா என்ன பண்றான், சரியா நியாயம் இருக்கிறான். சோதம் புத்திமானா என்ன பண்றான், சொல்லும்போது எல்லாரும் சுத்தி பத்திரி எல்லா நாடுகளும் பார்த்து என்ன பண்றாங்க, இந்த சாலமனுடைய ஞானத்தை கண்டு என்ன பண்றாங்க, பயந்து என்ன பண்றாங்க, அப்பா இவ்வளவு அழகாக சொல்றாங்களே, இந்த கொடுத்த ஞானம் கொடுத்தது எப்படி வந்துச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு பாக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் புத்திமானா எதை செஞ்சாலும் புத்தியா செயல்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அதை நம்ம சரியா செயல்படுத்தும் பொழுதுதான் புத்தி என்ன பண்ண, நல்ல காரியங்களை நம்ம என்ன பண்ண, ஆண்ட சொல்ற காரியம் மாத்திரம் அதை சரியாய் புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்கும். நம்முடைய பிரயாணங்களும் வெற்றியுள்ள பிரயாணங்களா இருக்கும். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறா, கர்த்தர் உங்களோட இருப்பா. கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்வோம். உங்க எதிராளிகளை பயப்பட வைக்கும். எது, கர்த்தரோடு இருக்கிற ஞானம், கர்த்தரோட புத்தி. அவன் சவுல் பயப்படுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா எதிராளிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி
கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை புத்தியை தந்து உங்களை வழிநடத்த வல்லமை தேவனா இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயம் உங்களுக்கு தருவா. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் எங்களுக்கு புத்தியை தந்தரலும். ஆண்டவரே, ஆண்டவரே, படிக்கிற காரியமே, வேலை செய்ய காரியமா இருந்தாலும், ஆண்டவர் தொழில் செய்யற காரியமா இருந்தாலும், ஆண்டவரை எந்த ப்ராஜெக்டை செய்த இருந்தாலும், எதா இருந்தாலும் நாங்கள் ஞானமாய் புத்தியாய் செயல்பட கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரையோ ஆண்டவரே சோதரப்பா, தாயோடு இருந்தது போல எங்களோடு கூட இருந்து, பிள்ளைகளோடு கூட இருந்து, ஆண்டவரே, காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.